Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம Sherin's Kitchenல ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போறோம். என்னன்னா மெது பக்கோடா பண்ண போறோம். அதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரிங்க இது போல நல்ல சின்னதா நான் வெட்டி எடுத்துர்க்கேன். நம்ம ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிட்டோம்னா அது ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கும். இந்த வெங்காயத்துக்கு கூட பாத்தீங்கன்னா 2 பச்சை மிளகாயை இது போல குட்டியா வெட்டியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இது போல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாத்தூள், அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிருவோம். வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் அந்த கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா அந்த வெங்காயம் ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா கூட தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் இதில் நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துருவோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கொலன்னு இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அங்கங்கே தூவி விடுறப்போ பார்த்திங்கன்னா அப்படியே உதிரியாக வரும். அப்போ நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம சோடாப்பு வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்த்துக்கல. இப்போ ஊற வைக்கணும்லாம் கையில் உடனே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து இந்த மாதிரி அப்படியே சின்னதாக உதிரியாக போடணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பராக பார்த்திங்கன்னா தொட்டாலே இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடிய மெது பக்கோடா. நம்ம மொறுன்னு பக்கோடா செஞ்சு சாப்பிடுவோம். வெங்காயத்தை வந்து நல்லா நீல வாக்கில் வெட்டி அப்படியே நல்லா ஒரு மாவு பிசைஞ்சு நல்லா மொறுப்பாக போட்டு பொரித்து சாப்பிட்றது ஒரு பக்கோடானா, இந்த மாதிரி மெதுன்னு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பக்கோடா செஞ்சு சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பார்த்திங்கன்னா நல்ல மொறுப்பாக இருக்கக்கூடியதாக பக்கோடா தான் செஞ்சு சாப்பிடுவோம். இது வந்து அதிகமாக செய்ய மாட்டோம். அதை விட இது வந்து வேலை வந்து நமக்கு ரொம்ப கம்மி. சட்டுன்னு செஞ்சு முடிச்சலாம். அதுக்கு ஒரு பக்குவம் கூட கிடையாது. நல்லா கொலப்பாக மாவில் வெங்காயம் போட்டு கொலப்பாக கலக்கி நம்ம பொரித்து எடுத்துட்டோம்னா சூப்பரான ஒரு மெது பக்கோடா ரெடி ஆயிரும். இதே போல் ரொம்ப ஈஸியான முறையில் நீங்களும் மெது பக்கோடா இந்த மாதிரி ஒரு டீ வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.